Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதிய கோணம் பகுதியில் எதை விவாதிக்க போகிறோம் அப்படின்னா தி வயர் இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய உமேஷ்குமார் யாய் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தும் தேஜஸ்வி அப்படின்னு தலைப்பில் எழுதப்பட்டிருக்கு. திரு தேஜஸ்வி 10 நாள் பேரணிக்கு பிறகு பெரிய பொதுக்கூட்டத்தை நேற்று கூட்டியிருக்கிறார். பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், லட்சக்கணக்கானவர்கள் இந்த கூட்டத்தில் திரண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நிகழ்ச்சியின் விருந்தினராக பங்கேற்றிருக்கார். வணக்கம். முக்கியமான சில விஷயங்களை இந்த கட்டுரை தொட்டு செல்லுது. முதல்ல பெரிய கூட்டத்தையே அவங்க சிலாகிச்சு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமான்னு அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு தேஜஸ்விக்கு, ராகுல் காந்திக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா அவங்களுக்கு. அதாவது பத்திரிகைனா ஒரு 3-4 பத்திரிகை எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்த்ததை விட கூட்டம் கூடியிருக்கு, கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அதை சொல்லிட்டு பத்திரிகைகள் ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. இந்த பேரணி என்பது எல்லாமே ஆர்ஜேடிக்கு எங்கே பலம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலையே போயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கட்சிகளுக்கு அங்கே பலம் அதிகமாக இருக்குது, வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல போயிருக்காங்க. அந்த இடத்துல எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஆர்ஜேடியுமே சேஃபான ஒரு இடத்துல அந்த 10 நாள் பயணத்தை போயிருக்காங்க. ஆட்சி போது அந்த ஆட்சி மாறின உடனே அதை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு பயணத்துக்கு பேரும் வைக்கிறாங்க. அதாவது ஜன் விஸ்வாசம் சொல்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை, மக்கள் மீதான நம்பிக்கை, மக்கள் மீதான விசுவாசம். உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீங்க நம்பி போட்டீங்க, அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு 2 பொருளுமே வரும். அப்படியெல்லாம் வைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சேர்த்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காந்தி மைதானில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட அந்த மைதானத்தை எப்பயுமே அரசியல் வல்லுநர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மைதானம். எவ்வளோ கூட்டம் சேருது. இப்போ நமக்கு ஒரு கணக்கு இருக்கும். தீவுத்திடல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சென்னையில் ஒரு 50,000 சேர் போடலாம், ஒரு 1 லட்சம் பேர் அதில் இது பண்ணலாம். இதே நீங்கள் நந்தன ஒய்எம்சி எடுத்திங்கன்னா ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி ஒவ்வொரு மைதானத்துக்கும் ஒரு அளவு இருக்கும், கொள்ளளவு. அந்த கொள்ளளவை தாண்டி கூட்டம் வந்திருக்கு. ஏன்னா அடுத்த கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்றது பார்க்கணும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக வந்திருக்கு, முடிவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ் எல்லா தலைவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால கூட்டம் முக்கியமானதாக பார்க்குறாங்க. அதில் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, திரு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு சமீபத்தில் போனார் இல்லையா, அதனால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடாக இந்த கூட்டத்தை புரிந்து கொள்ள முடியுமான்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க கட்டுரையில். அப்படி புரிந்து கொள்ளணுமா அதை? ஆமாங்க, கண்டிப்பாக. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம் முடிஞ்சிருக்கு. 2025 அவங்களுக்கு தேர்தல் வருது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்படி இருக்கும்போது ஐயா நிதிஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு, திருப்பி வர்றாரு, திருப்பி போறாரு. அப்போ ஒரு நிலையான தன்மை இல்லை. அந்த நிலையான தன்மை இல்லாத போது மக்கள் பொதுவாக இருக்கவங்க இல்லை ஜனநாயகவாதிகள் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா, எதுக்கு இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போறீங்க, அடிக்கடி கூட்டணி மாறும், என்ன காரணம் அப்படின்ற அந்த காரணத்தை முதல்ல எழுப்புறாங்க. 2வது மிக முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நாட்டில் வேலை வாய்ப்பின்மை. கிட்டத்தட்ட ராகுல் காந்தியும் அதையே பேசுறாரு. அதை இன்னும் தீர்க்கமா, இன்னும் ஆக்ரோஷமா ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி பேசுறாரு. அதாவது ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய அந்த விடயங்கள் இல்லை அந்த காரணிகளை இன்னும் ஒரு ஆக்ரோஷமா சொல்றாரு. கிட்டத்தட்ட குப்பை தொட்டிகளோட ஒப்பிடுறாரு. குப்பைகள் போல போய் கூட்டணி சேர்றாங்க, குப்பைகளை போல சேர்றாங்க. எங்க நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு நீங்க, அதாவது அவர் இன்னொன்னு சொல்றாரு, 17 வருஷம் பிஜேபி கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்காங்க, அதாவது பதவியில் இருக்கிறாங்க மத்தியில், பீகாரும் அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கட்சியாக இருக்கிறது. இந்த 17 வருஷம் அந்த கூட்டணி போகிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, மாநிலத்தை கட்டுறாங்க, எல்லாம் இருந்தாங்க. நான் 17 மாதம் தான் இருந்தேன், 17 மாதத்தில் நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தனா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே எதிரில் பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரவாரம். குறிப்பாக இந்த ஹிந்து பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. இதை ஒட்டி அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இளைஞர்கள் பெண்கள் இந்த ரேலி போகிறதுக்கெல்லாம் அந்த விஸ்வாஸ் பயணத்துக்கு கூட்டம் அதிகமாக வருது, சற்றே அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி அந்த புள்ளியையும் அவங்களும். வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை குறித்து தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் பேசுறது இளைஞர்கள் மத்தியில் இவர்களுக்கான செல்வாக்க கூட்டியிருக்கப்போ கண்டிப்பாக கூட்டுங்க. அதாவது வேலை வாய்ப்புன்றது ஒரு அடிப்படை. யாருமே ஒரு 10 காசு நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், 10 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது இயல்பு, ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது சமூக நீதியை குறைத்து பேசி பொருளாதார ரீதி அதிகமாக பேசுகிறாங்க. அதுதான் நீங்கள் இங்கே வேற்று. அதாவது ராகுல் காந்தியோட புரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படின்ற மாதிரி போகிறாரு. பட் இவர் என்னன்னா வேலை இல்லை, அதாவது சமூக நீதி ஒரு சைடு கம்மி பண்ணிட்டு
பொருளாதார ரீதியா அதிகமா பேசுறாரு. பொருளாதாரம் இல்ல, உங்களுக்கு வேலை இல்ல. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு தலைவர்களுமே சேர்ந்து கிட்டத்தட்ட அதுவும் ராகுல் காந்தி வந்து ஒரு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டே வந்து மையமா வைத்து பேசுறாரு. அதாவது 23 விழுக்காடு வந்து இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்லாத பொழுது அதை வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா, பாகிஸ்தானை விட பார்த்தா இது வந்து இந்தியாவோட நல்ல மோசமா இருக்கு. பூட்டானும் பங்களாதேஷுக்குமே வேலை வாய்ப்பு வந்து அங்க ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு இந்தியாவை விட அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவருக்கு தேஜஸ்விக்கு என்ன இதுல பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா பார்க்குறோம். இப்போ தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பீகார் மாநிலத்தில் வேலை தேடி வராங்க, அங்க இங்க இருக்கிறவங்க தாக்கப்படுறாங்க, இந்தியர்கள் வட இந்தியாவிலேருந்து வரவங்க வேலையை விட்டு போகிறாங்க. இது தென்னிந்தியாவில் ஒன்று இந்த பிரச்சனை இல்லை. பீகார் மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு. தினக்கூலிகள் இல்லை கட்டட தொழிலாளி எல்லாத்துக்குமே போறாங்க. காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லாத அந்த தன்மை. அண்மையில வெளியிடப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புல இந்த புள்ளிவரம் தெளிவா வந்து கிட்டத்தட்ட 34% பேர் மாசம் 6000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. 29% பேர் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. 28% பேர் 10,000 50,000. வெறும் 4% பேர் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 4% பேர் தான் 50,000க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமான பொறுப்பை வந்து நிதிஷ்க்கும் பாஜகவுக்கும் சுமத்த போறாங்களா தேஜஸ்வியும் ராகுல் காந்தி? கண்டிப்பா அதை தான் செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில் இல்லை. அப்பொழுது வந்து சப்பக்கட்டு கேட்டியோ இல்லை வந்து எதையோ நாங்கள் அப்புறமா செய்கிறோம், இன்னொரு வாட்டி 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இல்லை. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. இன்னைக்கு தேதியில் ராகுல் காந்திக்கோ இல்லை தேஜஸ்விக்கு, குறிப்பாக தேஜஸ்விக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியிலையும் எதிர்கட்சி பொசிஷன், மாநிலத்திலும் எதிர்கட்சி பொசிஷன் போது குற்றம் சொல்றது ஈஸி, குறை சொல்லுவது ஈஸி. போதா குறைக்கு அங்கே உண்மையிலே பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் கோடிட்டு காமிச்சிங்க, அதில் அதிகபட்ச வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்கு, அதை தாண்டி 50,000 இருக்கு. அங்கே ஒரு கேப் இருக்கு. அந்த 10,000மே கிடைக்காம 20 விழுக்காடு இருக்காங்கன்றது இன்னொரு புள்ளி விவரம். இன்னொன்று, நீங்கள் ஒரு 10,000 15,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா நீங்கள் புள்ளக்குட்டியை கூட நல்லா படிக்க வைக்க முடியாது. தனியார் மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு கேபிலையோ இல்லை ஆட்டோலையோ போக முடியாது. நான் வந்து யதார்த்தமாக மக்கள் அது பீகாரா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் ஒரு 25,000 ரூபா கூட இல்லை. 25,000ன்றதே கம்மி இன்னைக்கு விற்கிற விலைவாசியில். அப்போ 10,000 தான் வருது, 6,000 தான் வருதுன்னும் போது மக்களை வந்து அது நேரடியாக அது பாதிக்கும். அந்த பொருளாதார நீதி, சமூக நீதியோடு கூடிய பொருளாதார நீதி மக்கள் மத்தியில எடுபடும். கண்டிப்பா எடுபடும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா வந்து சமூக நீதியை வந்து அதிகமா வந்து இங்க சொல்லி வாக்கு கேட்டார். அதே வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த சமூக நீதி கொள்கையை எடுத்துட்டு பொருளாதார ரீதியா ஒரு சில விஷயங்களை முன்வைத்தார். அந்த பொருளாதார ரீதியா முன்வைக்கும் போது தான் என்ன ஆகுனா, இலவச படிப்பு, இலவச மருத்துவம், இலவசமா திட்டங்கள், மக்களுக்கு பணம் 10 காசு அவங்களுக்கு வந்து சேரணும். பொருளாதார ரீதியாக அவங்களை தூக்கி விடுறதுன்றது இரண்டுமே தேவை. உங்களுக்கு சமூக நீதி பேசிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்போ இல்லை பண வசதிகள், அவங்க நல்லா வாழறதுக்கு வந்து ஒரு வகையை பண்ணி கொடுக்கல. அந்த ஆர்ஜேடிக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா, ரைட்டு, அதுக்கப்புறமா வந்து ஜாப், அப்புறம் டெவலப்மெண்ட்ன்றாங்க. இப்போ வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதுக்கப்புறம் உங்க உரிமை அப்படின்னும் போது இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆயிடும். அதோட கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கும் யாதவர்களுக்கு உண்டான கட்சி கிடையாது, இதுல பெண்களும் வருவாங்க, ஆதிவாசி வருவாங்க, மேல் சாதியினரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு உண்டான ஒரு அரசியல் கட்சி நாங்க. அந்த கட்டுரையில தான் சுட்டி காட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் யாதவர்களை மட்டும் இவங்க தேஜஸ்வி கணக்குல வச்சுக்காம பட்டியலின மக்கள், பழங்குடிகள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழைகள், குறிப்பாக பெண்கள், இவங்க 4 பேரையும் சேர்த்திருக்கிறாங்க. உயர் சாதி இந்துக்கள் வாக்குகளையும் இந்த முறை தேஜஸ்வி குறிவைக்கிறாரு, அவங்களையும் உள்ளடக்கியதாக இந்த தேர்தலை மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு இல்ல, அது நம்ப முடியாது. காரணம் என்னன்னா, 1000 இருந்தாலும் வந்து ராமர் அந்த பிராண பிரதிஷ்டை வந்து ஒரு சில இடத்துல வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு பீகார்ல வந்துட்டு ஒரு 15 வருஷத்துல பிஜேபி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது 17 விழுக்காடுல இருந்து 20 விழுக்காடு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 2019 பிஜேபிக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் வாக்கு விகிதம் சரிஞ்சுது. அதே மாதிரி நீங்க போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சரிஞ்சிருக்கு. அதாவது ஆர்ஜேடி வந்து அகல பாதாளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு 4 விழுக்காடு வாக்கு குறையுது பாஜக, அந்த 4 விழுக்காடு வந்து ஆர்ஜேடிக்கு ஏறுது. அப்போ அதெல்லாம் கூட்டி வைத்து பார்க்கும்போது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பாப்புலரா இருக்காருன்னு போது மேல் சாதியினர் வந்துட்டு உடனே மாறுவாங்க, பிஜேபியை விட்டு ஆர்ஜேடிக்கு வருவாங்கன்றது அதை நம்ம ஏத்துக்க முடியாது. பட் நீங்க பொதுவா ஒரு மேடையில பேசும்போது வந்து சமூக நீதின்றது ஒரு சாதியை ஒண்டி தூக்கி உயர்த்தி பிடிப்பது இல்லை, எல்லா சாதிக்கும் உண்டான நீதி பேசுவது தான் சமூக நீதி. அப்படி பார்க்கும்போது தேஜஸ்வி அங்க புத்திசாலித்தனமா என்ன பண்றாரு, நான் பணக்காரர்களுக்கும் இல்ல மேல் சாதியினருக்கும் பண்ணுவேன், ஆனா சாதி இந்துக்கள்லையும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்காக தேஜஸ்வி வந்து பேசுறாரு. அதனால உயர்சாதி இந்துக்களுடைய பார்வை
தேஜஸ் மேல கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க. இப்போ உயர் சாதியில இருக்கிறாரு, அவரால் ஜிஎஸ்டி கட்ட முடியல. இன்னொன்னு சொல்றாங்க, எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் பண்ற முதலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த முதலாளிகள் கீழே இருக்கிற தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்ற மாதிரி வராங்க. அப்ப அது வந்து பண ரீதியா பேசும்போது பாதிப்படைந்தவங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சாதியினரா இருந்தாலும் சரி, இவர் பேசுறது நம்மளோட பிரச்சனையா இருக்குன்ற அந்த ஒரு செவி வழி செய்தி போகும்போது மேபி அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இஸ்லாமியர் வாக்குகள் 17% இருக்கு. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். அவ்வளவையும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வந்து கண்டிப்பாக நிதிஷ் பாஜகவுக்கு போகாம தடுத்துருவாங்கன்னு கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை, மதச்சார்பற்ற வாக்குகளை இவர்கள் பெற்று விடுவார்கள் அப்படின்னு நம்ப முடியுமா? அதாவதுங்க, இஸ்லாமியர் வாக்கு வந்து மத சார்பற்ற வாக்குகள்னு பார்க்க முடியாது. அது ஒரு மத ரீதியான வாக்கு வங்கி தான். ஆனா அவங்க விரும்புறது மத சார்பின்மை, மதச்சார்பற்ற அப்புறம் இஸ்லாமிய வாக்கு தான் சொல்லி. அப்ப இஸ்லாமியர் வாக்குகள் பத்தி வந்து நீங்க 17 விழுக்காடுனா ஓரளவுக்கு ஒரு 16 விழுக்காடு வந்து அப்படியே வந்து மொத்தமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓட்டு போடுறவங்களை இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா 17 விழுக்காடு இருக்கு. நம்ம அந்த 17 விழுக்காடு அப்படியே பார்க்க முடியாது. பீகார்ல என்ன ஒரு பிரச்சனைனா 57, 60 அவ்வளவுதான் அவங்க ஓட்டு போடுறதே. ஒரு 40% மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் செலுத்துவாங்க. நகரப்புறங்களில் பார்த்தா வாக்கு விகிதாச்சாரம் எல்லா மாநிலங்கள் மாதிரி அங்கேயும் கம்மி. அப்படி பார்க்கும்போது நிறைய இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறது வர்றது கிடையாது. அதுல ஒரு செட்பேக் இருக்கு. ஆனா ஓட்டு போட வந்ததுல 90 விழுக்காடு வந்து கிட்டத்தட்ட ஆர்ஜேடி எடுத்துரும். அது இது புது கணக்கு கிடையாது. கிட்டத்தட்ட அவங்களோட அந்த பார்ட்டியே பார்த்தீங்கன்னா மை பார்ட்டின்னு வாங்க, முஸ்லிம் யாதவ் ஓட் பேங்க் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சமாஜ்வாடி கட்சியும் அந்த ஒரு நிலைப்பாடுல தான் உத்தரப்பிரதேசல நிறைய நாள் அவங்களோட வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்காங்க. ஆக சிறுபான்மையினரோட வாக்கு வந்து கண்டிப்பா காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி மத்த சாதியினர் ஓட்டு இல்ல மதச்சார்பற்ற ஓட்டுகள் எவ்வளவு வருதுன்றத இந்த தேர்தலில் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அந்த கட்டுரையில சில விமர்சனங்களையும் தேஜஸ்வி மேல வச்சிருக்காங்க. இவரு சமூக நீதினு பேசுறாரு, பொருளாதார நீதினு பேசுறாரு கூட்டங்கள்ல. ஆனா வேட்பாளர்களுக்கான பிரதிநிதித்துவம்னு வருகிற போது அவர் சமூக நீதியை பின்பற்றுகிறாரானா இல்லை. அதை அவர் களத்துல காமிக்கும் போதுதான் அது அவருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. இப்போ பேச்சு வேறு செயல் வேறுன்னு இடைவெளி இருப்பதாக விமர்சிக்கப்படுது. இல்ல, பத்திரிகையாளரோட வேலை வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருதுன்னா அந்த முறையில் அந்த கட்டுரையில கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவரே தான் எதையும் சொல்றாரு. சமூக நீதின்றது வெறும் வாய்சவடாலாக இருக்கிறது. பொறுப்போ குறிப்பா சொல்லணும்னா மத்திய நீங்க அமைச்சரா இருந்தப்போ எத்தனை பேர் பட்டியலின மக்களோ இல்ல மற்ற சாதியினருக்கு வந்து நீங்க பதவி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்ற அந்த கேள்விக்கு ஆர்ஜேடி கிட்ட அங்க பதில் இல்லை. இந்த கேள்வி வந்து சமூக நீதி பேசுற நிறைய கட்சியில் இல்லை. நீங்க இதை வந்து திமுகவுக்கும் கேட்கலாம், அண்ணா திமுகவுக்கும் கேட்கலாம், காங்கிரஸுக்கும் கேட்கலாம். சமூக நீதி என்பது இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பேசுபொருள். அது வந்து அதை பேசாம நீங்க அரசியல் பண்ண முடியாது. அதை தான் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து அங்க தோல் உரித்து காட்டினார். அதாவது ஒரு சமூகம் முன்னேறத மட்டும் சமூக நீதினு தேஜஸ்வி புரிந்து கொள்கிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றார். அது இல்ல சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு அவர் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துக்கு அவர் இப்பதான் வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அது உடனடியாக அவருக்கு தேர்தல் பலன் கொடுக்குமாங்கிற சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு. இல்ல, கரெக்டான அந்த கேள்வி. அதாவது இந்த கட்டுரை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு தான் அந்த கருத்து வாங்கியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து களத்துல என்ன இருக்கு, உண்மையா இருக்கா, உண்மைக்கு மாறா இருக்குன்ற மாதிரி. அப்ப அந்த பக்குவம் இன்னொன்னு தொடர் தோல்வி. தேஜஸ்வி வந்து போன பாத்தீங்கன்னா ஒரு அரை விழுக்காடுல இருந்து ஒரு விழுக்காடுல தான் ஆட்சி வந்து கையை விட்டு போகிறது. 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க 80ல இருந்து. அப்போ அவருக்கு வந்து அந்த தோல்வி ஏன் வருது, மாற்றத்துக்கு மொத்தமா எப்படி பண்ணணும், அப்ப இந்த புரிதல் அவருக்கு இப்பதான் வருது அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் வயது கம்மி தான். அவர் வந்து ஒரு 65 வயதோ 70 வயதோ கிடையாது. அப்ப இந்த வயது கம்மியா இருக்கிற இந்த காரணத்துல புரிதல் வரும்போது கண்டிப்பா அது வந்து அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னும் போது இல்ல, பீகார்ல வந்து ஒரு ஏறுமுகமா இருக்கு, எழுச்சியாக இருக்குது. இன்னொன்னு நீங்க மகாராஷ்டிரத்தோட ஒத்தி பார்க்கும்போது பக்கத்து மாநிலம். அப்ப பீகார்லயும் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணியில நல்லா வருதுன்னா அதனுடைய அறுவடை வந்து ராகுல் காந்திக்கு தான் அது பயனாக இருக்கு. இன்னொரு முக்கியமான சவால் தேஜஸ்விக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களையும் அவர் கவர்ந்து இழுக்க முடியுமா? அவர் வந்து அனைத்து சாதி சமூகத்தையும் ஒரு புள்ளியில இணைக்கணும்னு அவர் பார்க்கிறாரு. ஆனா அது இளைஞர்கள், எல்லா சமூகத்திலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவர் கிளப்புறாரு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு? இல்ல, அது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறது. இப்போ எல்லா சமுதாயத்திலுமே ஓனர் முதலாளி இருப்பாங்க, தொழிலாளி இருப்பாங்க. மேபி இப்போ முதலாளி வந்து பாஜக கொள்கையோ இல்லை காங்கிரஸ் கொள்கையோ ஏற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலாளி வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்று. அப்போ வந்து அங்கே அந்த ஒன்றுபடுறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இல்லை. இன்னொன்று, இளைஞர்கள் பொதுவாக 20, 25 வயது 30ல் ஒருத்தர் 25 வயதில் வந்து படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பார், ஒருத்தர் 25 வயதில் முதலாளியாக உட்காந்துருப்பார். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சமூகத்தின் மீது அந்த புரிதலே வந்திருக்காது. அப்படி இருக்கும்பொழுது என்னதான் வந்து ராகுல் காந்தியோ இல்லை வந்து தேஜஸ்வி பேசினாலுமே வந்து அந்த புரிதல் வந்து வராது. அது வந்து மேபி அதிகப்படியான வாக்குகளை கவரலாம், ஆனா மொத்த இளைஞர்களும் இவங்க பின்னாடி வந்துருவாங்க. ஒரு 10 நாள் பயணம் போயிட்டாரு, 10 நாள் வந்தா இவர்
வேலை வாய்ப்பு பற்றி பேசிட்டாரு அப்படின்றதுனால உடனே மாறாது. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கும். மொத்தமாக எல்லா இளைஞர்களும் போயிட மாட்டாங்க, எல்லா சாதினத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கவர்றதுக்கு வசீகரம் இருக்காது. பார்ப்போம். அதுதான் கட்டுரையாளர் முடிச்சிருக்கிறாரு. கூட்டங்கள் வந்து வாக்குகளாக மாறுமாங்கிறது. இவ்வளவு சவால்களை கடந்து தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி அங்க என்ன மாதிரியான சாதகங்களை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புது புது அர்த்தங்கள் நிறைவு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.